ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேஜேகம் கிளைன்ஸ் குக்கிங் சேனல்ல என்ன ஐட்டம் செஞ்சு பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட கொங்கு நாட்டு ஸ்பெஷல் என்ன ஐட்டம்னா அரிசியும் பருப்பு வடை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து புழுங்கரிசி, இட்லி அரிசியும் துவரம் பருப்பும் தான் மெயின் இன்கிரீடியன்ஸ். இதை யூஸ் பண்ணி செய்யற வடை. இந்த வடை வந்து நம்ம கொங்கு நாட்டு சைட்ல ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நிறைய பேர் வீட்டுல ரொம்ப நாளா, அது ரொம்ப வருஷங்களா, பல தலைமுறைகளா அது செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான வடை. இந்த வடை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த அரிசி பருப்பு வடை செய்கிறதுக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் துவரம் பருப்பு நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு 2 வரமிளகா, 2 கட்டி சின்ன பெருங்காயம், கழுவி வச்ச கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் இது எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு மிக்சியில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் அதையும் போட்டுட்டு, நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து வடை வேகும்போது நல்லா மொறுன்னு வெந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். கொத்தமல்லி தழையும் அப்படி தான், அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால தான் அதை மேலாப்பில் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வடை மாவை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதத்தில் தான் அரைச்சிக்கணும். நீங்கள் இந்த மாதிரியான கெட்டியான பதத்தில் தான் அரைச்சிக்கணும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த அரிசி நல்லா கொரப்பாக தெரியும். கையில் தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அரிசி வந்து தருன்னு தெரியணும். அந்த பதத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னொரு அடுப்பில் வந்து இதுக்கு நல்ல ஒரு கோஆஃப் கம்பேனியன் பருப்பு ரசம் இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனேயும் வடை தட்டி போட்டுக்கலாம். சின்னதாக குட்டி குட்டியாக தட்டி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பீடாக தட்ட வராது அப்படின்னா முதலையே ஒரு பிளேட்டில் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதையே எண்ணெயில் தட்டி போடுங்க. பெருசாக போட்டிங்க அப்படின்னா வடை வந்து ரொம்ப கடுகடுப்பாயிரும். அந்த முறுமுறுப்பும் வெளியில் முறுமுறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் வர்ற அந்த பதம் வராது. அதனால் சின்னதாக தட்டி போட்டுக்கிட்டா தான் நல்லா வரும். அந்த எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு வடையை தட்டி போட்டுட்டு கொஞ்சம் அது குக் ஆன உடனே அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா குக் ஆயிடும். இந்த வடை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதனோட டேஸ்ட்டுக்காக உங்களை அவ்வளோ தூரம் பாராட்டுவாங்க, அவ்வளோ ரசித்து சாப்பிடுவாங்க அவங்க. இந்த வடை இப்போ பாதி வெந்திருக்கு. எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து வெள்ளை வெள்ளையாக அப்படியே முறுன்னு வெந்திருக்கு பாருங்கள். அது நல்லா தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக கலர் மாறுற வரைக்கும் இதை வேக விட்டுறலாம். நான் வந்து இந்த வடைக்கு எப்போவுமே கூட தயிரும் சேர்த்து தொட்டு சாப்பிடுவேன். அது இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், வடை நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த வடையை நான் வந்து ரசத்தில் புட்டு போட்டிருக்கேன். ஒரு கப்பில் வந்து தயிரும் வச்சுருக்கேன். இப்போ அது எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரசத்தில் இருந்து ஊறின வடையை எடுத்து தயிர்லையும் டிப் பண்ணி எம்மிங்க. எந்த டிஷ்ஷு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கிடைக்குமா வடை ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது வந்து சிம்பிளி சூப்பர். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நாங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறோம். உங்களோட கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா தான் நாங்கள் வந்து எங்களோட குக்கிங்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.